கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இந்த வசனத்தை குறித்து தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிற நாளை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனம் எதை குறிக்கிறது? இதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இந்த வசனத்தை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விசேஷமான சத்தியம் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாங்கள் தனியே வாசம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் தனியே வாசம் பண்ணி உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை பற்றிய உம்முடைய நோக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை துதிக்கவும், உம்மை வணங்கவும், உம்மோடு கூட பழகவும், உம்மோடு கூட கலந்து இருக்கவும், நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாக இருக்கவும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கவுமே எங்களை அழைத்தீர். இதை புரிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நிலப்பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகள் என்று சொல்வது என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக கர்த்தர் ஏற்படுத்தினார். இஸ்ரவேலர் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் புறஜாதிகள். இந்த புறஜாதிகள் என்று சொல்லும்போது மற்ற ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாத ஜனங்களோடு இஸ்ரவேலர்கள் கலந்து விடக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனையே வணங்கும்படியாக, தேவனோடு பழகும்படியாக, தேவன் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருக்கவும், இவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கவும் அழைக்கப்பட்டதுனால, இந்த ஜாதிகள் என்று சொல்லக்கூடிய மற்ற ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்து பலவிதமான பாவங்கள் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தன்னாலே அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களும் கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் ஜாதிகளோடு கலக்கக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். இது படைப்பின் துவக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது ஆதாமை படைத்த தேவன், இவன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிதான் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை ஏவாளை உண்டாக்கினார். அதுவும் ஆதாமின் சரீரத்திலிருந்தே உண்டாக்கினார். இவர்கள் இருவரும் அந்த ஏதேன் தோட்டத்திலே பரிசுத்தமாய் ஜீவிக்கவும், தேவனை சந்திக்கவும், பகலிலே குளிர்ச்சியான வேளையில தேவன் வந்து அவர்களோடு உலாவுவார், பேசுவார், மகிழ்ச்சியா இருப்பார். ஆனால் கீழே விழுத்தள்ளப்பட்ட சத்துரு ஆகிய பிசாசு இதை கெடுக்கும்படியாக கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை செய்து தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளையும் பிரித்து விட்டான். அப்பொழுது அவர்கள் அந்த ஏதேன் என்ற தோட்டத்தில் இருந்து தேவனுடைய சந்நிதியிலிருந்து துரத்தப்பட்டார்கள். இது இவர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதினாலே, தேவனை வணங்கினதினாலே இவர்கள் தேவபுத்திரர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து ஆதாமுடைய சந்ததி என்று அழைக்கக்கூடிய காயின், அவன் கொலைபாதகனாக ஆனதினால துரத்தி விடப்பட்டான். காயினுடைய சந்ததி
அது மனுஷபுத்திரர். அவர்கள் அந்த ஏதேன் என்ற அந்த தேசத்திலிருந்தே துரத்தி விடப்பட்டார்கள். அவர்கள் புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது ஆதாமே கூட புறஜாதியாகத்தான் இருந்தான். ஆதாமுக்கு பிறந்த எல்லாருமே கூட மனுஷபுத்திரர், தேவபுத்திரராக இருந்தாலும் அவர்களும் புறஜாதி தான். ஆனா இந்த ஆதாமிலிருந்து தோன்றிய நோவாவுக்கு பிறகு நோவாவினுடைய குமாரர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபினுடைய வம்சத்தில் இருந்தது. யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். அந்த இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இஸ்ரவேல் வம்சத்தார். மற்ற எல்லாருமே புறஜாதி தான். நாமும் கூட புறஜாதியாக தான் இருக்கிறோம். ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவபுத்திரர். எனவே நாம் தேவ புத்திரராக, இஸ்ரவேல் ஜனங்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்குள்ள வந்த பொழுது அங்கே நிறைய புறஜாதி ஜனங்கள் இருந்தார்கள். பாவத்திலே, விக்கிரக ஆராதனையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால கர்த்தர் என்ன செய்தார், இவர்கள் நிமித்தமாக, இந்த புறஜாதி நிமித்தமாக, அவருடைய விக்கிரக ஆராதனை நிமித்தமாக தேசம் பாழாய் போயிற்று. தேசத்துல நன்மை இல்லை. அது தேசம் இரத்த பழியினால நிறைந்திருந்ததுனால அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அங்கே இருந்த ஜாதிகளை துரத்தி விடும்படியாக சொன்னார். அப்படி துரத்தி விடும்படியாக சொன்னது மாத்திரமல்ல, அவரே அதற்கு துணையாகவும் இருந்தார். இதைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நிலையில உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அப்படி வாசமாய் இருக்கிறதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அனாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருந்து அவருடைய நித்தியமான புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்து மனிதர்கள் மற்றவருடைய துணை நமக்கு தேவையில்லை. தேவனை சார்ந்து தேவனோடு வாழும்படியாக ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டால் நாம் இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தில் நன்றாக வாழ முடியும். ரட்சிப்பின் 7 படிகளிலே ஒன்று வேறுபாட்டின் ஜீவியம். அந்த வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவே முடியாது. எனவே ஜாதிகளோடு கலவாமல் தனித்து நாம் நிற்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனத்துல, அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர் அழிக்கிறது இல்லை, முதலிலே அழித்து போடு என்று சொல்லி அந்த ஜனங்களை அழித்து போடக்கூடிய அந்த வல்லமையை தருவார். அது மட்டுமல்ல, அந்த ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதான விக்கிரக ஆராதனையின் அந்த எண்ணத்தையோ, வேசித்தனத்தின் விருப்பத்தையோ, அந்த ஜாதிகளுடைய விருப்பத்தையோ நமக்குள்ளே பிசாசு கொண்டு வந்து விட்டால் நாம் துரத்த மாட்டோம். அந்த ஜாதிகளை நம்மோடு கூட வைத்துக்கொண்டு நாமும் அந்த பாவங்களை செய்து தேவனுக்கு விரோதமாக போய்விடுவோம். அதனாலதான் கர்த்தர் துரத்தக்கூடிய அந்த நிலையை நம்மிடத்துல கொடுக்கிறார். துரத்த உனக்கு விருப்பம் தானா? கர்த்தர் யாரையும் நிர்பந்தம் பண்ணக்கூடியவர் அல்ல. அதனால துரத்து என்று சொல்கிறார். நாம் அப்படி துரத்தும் பொழுது அவர் துரத்துவார். அப்படி துரத்தும் பொழுது என்ன நடக்கும்? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். தனித்து வாசம் பண்ணுகிறதுல ஒரு சுகம் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய கூடாரங்களிலே உலாவி நம்முடைய தேவனாயிருப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது என்பது அது ஒரு விசேஷமான ஒரு நன்மையாக நமக்கு இருக்கிறது. அடுத்து யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும் என்று உபாகமம் 33:28 பார்க்கிறோம்.
இந்த யாக்கோபின் ஊற்று என்று சொல்லும் பொழுது தானியம் இருக்கிறது. தானியம் என்று சொன்னால் வசனம். இந்த வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை என்பது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது என்று சொன்னா, நம்முடைய தேவன் வசனமாக, வார்த்தையாக நம்மோடு கூட உலாவுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக இருக்கிறவர். அந்த வார்த்தை தான் மாம்சமாக வெளிப்பட்டு இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. இப்படி நமக்கு தனிமையாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய வசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அது 60ஆக 30ஆக 100ஆக பலன் தரும். அதே போல திராட்சை ரசம் என்று சொல்லும்போது இது பரிசுத்த ஆவியினாலே உண்டான ஒரு சந்தோஷமும் இருக்கும். வானம் பனியை பெய்யும் என்று சொன்னால் பனி என்பது உபதேசம். நாம் தனிமையாக இருக்கும் பொழுது வானத்தின் உபதேசம் என்று சொல்லக்கூடிய பனி என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசம், தேவனுடைய உபதேசம், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஜாதிகள் வந்தா இது எல்லாவற்றையும் கெடுத்து போடுவார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே சமாதானம் கிடையாது, அவர்களுக்குள்ளே வசனம் கிடையாது, அவர்களுக்குள்ளே நல்ல வாழ்க்கை முறை கிடையாது, அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் கிடையாது. அதனாலே நமக்குள்ளே இருக்கிறது எல்லாம் கெடுத்து விடும்படியாகவே இவர்கள் நமக்கு உள்ளே வருவார்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜாதியோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுங்கள். இந்த பொல்லாத ஆவிகள் என்ன செய்யுமா, விதைக்கையிலே சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நல்ல பலனை தராதபடிக்கு பறவைகளாகிய பிசாசுடைய தூதர்களாக இந்த புறஜாதி ஜனங்கள் வந்து அதையெல்லாம் பட்சித்து போட்டு விடுவார்கள். பட்சித்து போட்டு என்று சொன்னால் அழித்து போட்டு விடுவார்கள். பறவைகள் என்ன செய்யும், தானியங்களை கொத்தி தின்று தீர்த்து விடும். அப்படி தின்று தீர்த்து விட்டால் என்ன நடக்கும், அந்த வசனம் பலன் தராமல் போய்விடும். இதைத்தான் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. இதை ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 10 முதல் இருக்கிற வசனங்களில என்ன செய்கிறான் என்று சொன்னால், பலி செலுத்தும்படியாக அவன் வரும் பொழுது அவைகளை பட்சிகளை அவன் துண்டித்து விடாதபடி அப்படியே வைத்து விட்டான். அப்பொழுது பறவைகள் அந்த உடலின் மேலே வந்து இறங்கின. ஆபிரகாம் அவைகளை துரத்தினான். இந்த பறவைகள் என்று சொல்லும் பொழுது அது வான மண்டலங்களிலே கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய ஆவிகள் இது பறவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த பலி செலுத்தாதபடிக்கு அந்த பலியை வந்து தீட்டுப்படுத்தும்படியாக பட்சித்து போடும்படியாக வரும். இது எதை குறிக்கிறது, பலி என்று சொல்லும்போது ஜெபஜீவியம். ஜெபஜீவியத்திலே நாம் பறவைகள் என்று சொல்லும் பொழுது சிந்தனைகள், பலவிதமான சிந்தனைகள் நாம் ஜெபிக்கும் பொழுது வந்து நம்முடைய ஜெபத்தை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்காதபடிக்கு இந்த பொல்லாத ஆவிகள் வந்து கிரியை செய்யும். இதற்கு அடிப்படை காரணம் நம்மோடு கூட கலந்திருக்கிறதான ஜாதிகள். அந்த ஆவிகள் இப்படி செய்துவிடும். எனவேதான் நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டும். அடுத்து யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, அவர் எரிச்சலுள்ள தேவன், அந்நிய தேவன் பணிந்து கொள்ள வேண்டாம்.
ஏனென்றால் அந்நிய தேவர்கள் என்று சொல்லும்போது யார்? இவர்கள் யாரை தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள்? கர்த்தராலே உண்டாக்கப்பட்ட தேவ தூதர்களிலே கீழ்ப்படியாமல் போனவர்களை தேவன் பூமியிலே கீழே விழத் தள்ளினார். அவர்கள்தான் தேவர்களாக இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள். தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட, வாயின் சுவாசத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தூதர்களை நம்முடைய பிள்ளைகள் வணங்குகிறார்களே என்று சொல்லும்பொழுது, அவருக்கு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு ஆரோனின் குமாரர் வரும்பொழுது, கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வரும்பொழுது, கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டது. அப்பொழுது அவர்கள் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்நிய அக்கினி என்று சொல்லும்போது, கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கக்கூடிய பரிசுத்தம், ஜெபம், ஒழுங்கு, உபதேசம் இதுதான் நாம் பின்பற்ற வேண்டும். இது இல்லாத அக்கினி, அந்நிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அந்நிய அன்பாக இருந்தாலும் சரி, அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து சிலர் அந்த வேசித்தனத்தினாலே அழிந்து போனார்கள். அந்நியம் எதுவாக இருந்தாலும், தேவனுக்கு விருப்பமில்லாத எதுவாக இருந்தாலும், அது நம்மை தீட்டுப்படுத்திவிடும், நம்மை அழித்து போடும். இதற்கு அடிப்படை காரணம் இந்த அந்நிய அக்னியை கொண்டு வந்தது, அல்லது அந்நிய அன்பு, அந்நிய மாம்சம், இதெல்லாம் புறஜாதி ஜனங்களை உடையது. புறஜாதி ஜனங்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்துவிடும். அடுத்து என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. அவர்கள் நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்த பொழுது கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாளையத்தின் கடைசியில இருந்த சிலரை பட்சித்தது என்று பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜெபித்த பொழுது அது அழிந்து போனது. அந்த அக்னியானது அவிழ்ந்து போனது. இப்படி அந்நிய ஜனங்கள் நம்மோடு கூட இருக்கும்போது அவிசுவாசத்தினால பலவிதமான முறுமுறுப்புகளை நாம் செய்வோம், தேவனுக்கு விரோதமாக பேசுவோம். இதெல்லாம் நமக்கு ஒரு தேவ கோபாக்கினை வருவதற்கு காரணமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேதத்திலிருந்து ஏற்கனவே அனுபவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்கனவே பழகி கொண்டிருந்ததான, அவர்களுடைய வீடுகளிலே இருந்ததான அந்நிய ஜனங்கள் இவர்களோடு சேர்ந்து வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து வந்துவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை வேண்டாம் என்று புறக்கணிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாக இருந்ததுனால அந்த இச்சை இஸ்ரவேல் புத்திரருக்கும் வந்துவிட்டது. அவர்கள் திரும்பவும் அழுது, இறைச்சியை நமக்கு புசிக்க கொடுக்கிறவர்கள் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள் இதெல்லாம் இல்லாமல் நாம் வாடி போகிறோமே, இங்கே இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லையே என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்த பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்து அவர்களை அவர் தண்டித்தார். இப்படி அந்நிய ஜாதியான ஜனங்கள் நமக்கு இருக்கும் பொழுது, நமக்கும் இந்த உலகத்து ஜனங்கள் நம்மோடு கூட வந்து இருக்கும் பொழுது, உலகம், உலகத்தின் ஆசாபாசங்கள், நேசங்கள், உலகத்தின் வழிபாடுகள் இதெல்லாம் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்போம், தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவோம், தேவனுடைய கிருபைகளை, வரங்களை இழந்து போவோம். எனவேதான் இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாமல் இருங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம், ஜாதிகளோடு கலக்க வேண்டாம் என்றெல்லாம் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றே சொல்லுகிறது. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், உலகத்தோடு பழகுதல் என்று சொல்லும்போது அது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம். ஏனென்றால் தேவனை மாத்திரமே நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டனா, இந்த உலகத்தையும், உலகத்து மக்களையும், உலகத்திலே இருக்கிற ஆசா பாசங்களையும், இன்பங்களையும், பொருட்களை நேசிக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய அன்பானது நம்மை விட்டு நீங்கிவிடும். உலகத்தின் மேலே இருக்கிற அன்பு நமக்கு அதிகமாகும். இதனால தான் இது ஒரு விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் சீத்தியமிலே தங்கியிருக்கும் பொழுது மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்த பொழுது, ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள், பாகாலை பற்றி கொண்டார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். என்னவென்று சொன்னால், விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்ற ராஜாவுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகம் அதை கை கொள்கிறவர்கள் இடத்திலே உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் பிலேயாமை அழைத்த பொழுது கர்த்தர் தடுத்தார். அதனாலே அவனாலே சபிக்க முடியவில்லை, ஆசீர்வதித்து விட்டு போனான். ஆனாலும் அவன் போகும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை நாம் சபிக்க முடியாது, கர்த்தரே சபித்தால் தான் உண்டு. கர்த்தர் இவர்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அங்கே இருக்கிறதான மோவாபின் குமாரத்திகளை கொண்டு வந்து அவர்கள் நடுவிலே விடு, அவர்கள் வேசித்தனம் பண்ணும்படியாக விக்கிரகங்களுக்கு படைக்கவில்லை புசிக்கும்படியாக இவர்களை சாய பண்ணும் பொழுது கர்த்தரே அவர்களை அடிப்பார் என்று சொல்லி ஒரு போதகத்தை சொல்லிவிட்டு போனான். அந்த போதகத்தின்படியே ஜனங்கள் அடிக்கப்பட்டார்கள் தேவனால. ஆனால் இதற்கு பதிலாக அந்த பிலேயாமை அடித்து கொன்று போட்டார்கள். இப்படி தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது அதற்குரிய பலாபலன் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றி சொல்லும் போது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிற தேவனுடைய ஜனம், தேவனாலே ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்திலே. அதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்பாக நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்துல ஒரு விசேஷமான ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் பற்றி சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனோ, என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொன்னா, நம்முடைய சகோதரர்கள் என்று சொல்லும்போது சபையில இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள், அவர்களுக்குள்ளே கூட எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், வரங்களை உடையவர்கள் தான், வெளிப்பாடுகள் தரிசனங்கள் உடையவர்களாக இருந்த போதிலும் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வேறுபட்டு இருக்கும். அதனால சகோதரர்களுக்குள்ளே கூட ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், எல்லாரோடும் கலந்து கொண்டு, எல்லாரோடும் பேசிக்கொண்டு, எல்லாரோடும் தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு தேவனை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி மாத்திரம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் விலகி வந்து விடுவார். இது ஒரு உன்னதமான ஒரு வேறுபாட்டின் ஜீவியம். இது எல்லாருக்கும் கிடையாது. முக்கியமான தேவனோடு கூட எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டிருக்கிறதான விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர்கள் இப்படி இருப்பார்கள். இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். ஆனால் மற்றவர்கள் சொல்வார்கள், அவர்கள் யாரிடத்தில் அவர் அதிகமாக பழகுவதில்ல, அல்லது அவர் பெருமையாக இருக்கிறார், அவரிடத்தில் அன்பு இல்லை. சிலர் சொல்லுவார்கள், சில சபையில, உன்னதமான சபையாக இருக்கக்கூடிய சபையில, சில சபையில இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு கலக்காததுனால இவர்களுக்கு அன்பு இல்லை என்று சொல்வார்கள். அவருடைய அன்பு என்னவென்று சொன்னால் உலகத்தின் அன்பு. உலக ஜனங்களைப் போல உலகத்தின் காரியங்களை பேசிக்கொண்டு, எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு, எல்லாவற்றையும் செய்து கொண்டு, மற்ற காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதுதான் அன்பு நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அன்பு என்பது வேறு. அன்பு என்பது மற்ற அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜீவனை கொடுத்து ஜெபிக்கிறதும், அவர்களுக்கு உதவி செய்கிறதும், அவர்களை பராமரிக்கிறதும், இதுதான் அன்பை தவிர ஊர்க்கதைகளை பேசிக்கொண்டு எல்லாரோட கலந்து கொண்டிருக்கிறது அன்பல்ல. அது வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு விரோதமான ஒரு காரியம். எனவே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன்
என்று யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்கிறது. அடுத்து, அவர்கள் நடுவே நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் வனாந்திரத்தை என்று தேவன் விரும்பினார். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களாகிய தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண வேண்டும், அவர் உலாவ வேண்டும். அதனாலதான் அவர் என்ன சொன்னார், எகிப்து தேசத்திலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை நடத்தினேன். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஏன் நடத்தி கொண்டு வந்தார்? அவர் தேவன், அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளவும், இவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்தார் அறிந்து கொள்ளவும், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாக இருக்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்றும் அவர் நினைத்ததுனாலதான் அப்படி அவர் சொன்னார். அடுத்து 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அவருடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாமல் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய வானாதி வானங்களும் கொள்ளை கொள்ளாத அவர் சாதாரண கையினாலே கட்டக்கூடிய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதையே அவர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இப்பொழுது தேவன் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் நான் உலாவினேன். இப்படித்தான் அப்பொழுது அவர் உலாவினதுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களையும் கூடார வாசிகளாக நீங்கள் வாசம் பண்ணுங்க. தேவனுடைய ஒழுங்கு என்னவென்றால், ஒரே இடத்துல இல்லாதபடிக்கு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த பூமி எங்கும் உலகமெங்கும் அப்படியே ஜனங்கள் சுற்றி பலுகி பெருக வேண்டும். அந்த கூடாரங்களிலே இவரும் வாசம் பண்ண வேண்டும். நிலையான ஒரு நகரத்தை கட்டிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை அப்பொழுது தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு வரை அவர் நினைக்கவில்லை. அதனாலதான் பாபேல் கோபுரத்தை அவர் அழித்தார். அந்த பாபேல் கோபுரம் என்பது பேர் விளங்க பண்ணுகிற ஒரு ஆவினால பிசாசு அவர்கள் ஒரே இடத்துல இருக்கும்படி தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக வாழும்படியாக கிரியை செய்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதனாலதான் பாபேல் கோபுரத்தை அவர் அழித்து போட்டார். ஜனங்கள் அவர் பேரை சொல்லி அங்கும் இங்குமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் எல்லையையும் ஜனங்கள் எங்கே வாழ வேண்டும் என்பதையும் மனிதர்களை ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர்கள் குடியிருக்கும் காலத்தையும் எல்லைகளையும் அவர் குறித்து வைத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எண்ணம் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு தேவனாகவும் நாம் அவருக்கு புத்திரராகவும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அடுத்து ராஜாவாகிய சாலமோன் என்ன செய்தான்? பார்வோனின் குமாரத்தை நேசித்து அவளை விவாகம் செய்தான். தேவன் என்ன சொன்னார்? எகிப்திலிருந்து திரும்பி வந்து நீங்கள் மீண்டும் எகிப்துக்கு போகவே கூடாது. குதிரை வாங்க கூட எகிப்துக்கு போகக்கூடாது. எகிப்தின் மேலே சார்ந்து இருக்கக்கூடாது. எகிப்தையே நேசிக்க கூடாது. எகிப்தை பின்னாலே திரும்பி பார்க்க கூடாது என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எகிப்தை திரும்பி திரும்பி பார்த்ததுனால அந்த எகிப்தையே அவர் அழித்தார். எகிப்து 40 வருடம் குடியேற்று போயிருக்கும் என்று சொல்லி 40 வருடங்கள் ஒன்றுமில்லாமல் போயிற்று. அது மட்டுமல்ல, இவர்கள் எகிப்தை திரும்பி திரும்பி பார்க்கும் பொழுது அவருக்கு இவர்கள் செய்த பாவம் நினைப்புறுதலாக இருந்ததுனால அந்த எகிப்தினாலே தானே ஜனங்கள் தன்னை விட்டு விட்டு முறுமுறுக்கிறார்கள், எகிப்தின் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறார்கள் என்று சொல்லி எகிப்தினுடைய வளத்தையே அவர் அழித்தார். இது ஆவிக்குரிய ஒரு காரியம் இதில் உண்டு. தேவனை விட்டு விட்டு யாரை நாம் எகிப்தை போல நாம் நேசிக்கிறோமோ, அவர்களை சார்ந்து இருக்கிறோமோ அவர்களே அவர் துரத்தி போடுவார். அவர்களே ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவார். நம்மை அவர்களை விட்டு பிரித்து போடுவார். இது நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே நாம் அறிந்திருக்கிற சாட்சியாக இருக்கிறது. இப்படி சாலமோன் என்ன செய்தான்? எகிப்திலே இருக்கிறதான அந்த பார்வோனுடைய குமாரத்தியையே
திருமணம் செய்து கொண்டது மாத்திரமல்ல, மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர் போன்ற எல்லா புறஜாதி பெண்களையும் மேலே ஆசை வைத்து அவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய தேவர்களை வணங்கும்படியாக அவன் தன்னுடைய இருதயத்தை சாய பண்ணினான். கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்து அவன் என்ன செய்தான், இப்படி பல ஆலயங்களை அந்த தேவர்களுக்காக கட்டினா, பலி பீடங்களை கட்டினா, விக்கிரக தோப்புகளை கட்டி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததினால அவனை கர்த்தர் ராஜாவாக இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்பதை நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு விரோதமாக நாம் யாரையாவது நேசித்து இந்த உலகத்து மக்களையோ அல்லது உலகத்தில் இருக்கிற எதை அதிகமாக நேசித்தாலும் அதை விட்டு நம்மை விட்டு பிரித்து விடுவார். இதை நாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிகிறோம். அடுத்து கர்த்தர் சொன்னார், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும், எம்மோரியனையும், ஏத்தியனையும், பெருசியனையும், ஏவியனையும், இபூசியனையும் துரத்தி விடுவேன் என்று யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி ஒரு தூதரை அனுப்பி இந்த ஜாதிகளெல்லாம் ஏன் துரத்துகிறார் என்றால், அந்த தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. ஏன் தீட்டுப்பட்டு போயிற்று என்று சொன்னால், அந்த தேசத்தில் நன்மை இல்லாதபடி, மழை இல்லாதபடி, நல்ல விளைச்சல் இல்லாதபடிக்கு அங்கே இரத்தப்பழி இருக்கிறது. என்ன இரத்தப்பழி, என்ன இரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் அந்த புறஜாதியர் தங்களுடைய விக்கிரகங்களை வணங்கி தேசத்தை தீட்டுப்படுத்தியிருக்கிறார். அதனாலே அவர்களை துரத்தி விடும் பொழுது அந்த தேசமானது இஸ்ரவேல் ஜனங்களால் நிரப்பப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இதனாலே தான் துரத்தி விட்டார். ஆனால் என்ன நடந்தது, இந்த ஜனங்களுடைய தீட்டுகள் எதில் நீங்கள் தீட்டுப்படாதிருங்க, நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர்களுடைய வழிபாடுகளில் நடவாமல் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே நான் அவர்களை ஆலோசித்த, நீங்களும் அப்படி செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் அவர்களை துரத்தி விடாமல் இருந்தால் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் விழாக்களுக்கு கூறுகளுமாக இருந்து உங்களை உபத்திரப்படுத்துவார் என்றெல்லாம் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 51 இருந்து 55 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னபடி இவர்கள் செய்யாம கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை துரத்தி விடும்படியாக சொன்னார். ஆனால் சத்துருக்களை துரத்தி விடாதபடிக்கு என்ன செய்தார்கள், இஸ்ரேல் புத்திரர் எஸ்வீரியர், மாகாத்தியர் இவர்களை துரத்தி விடவில்லை. அவர்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவே இருந்ததுனால என்ன நடந்தது, அவர்கள் முள்ளுகளாக கூறுகளாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு விரோதமாய் கிரி செய்கிறவர்களை நம்மோடு கூட வைத்திருந்தா அது நமக்கு துன்பம்தான். யோனாவுடைய வாழ்க்கையில பாருங்க, யோனா தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அந்த கப்பலில் இருந்ததுனால ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்தது. அவனை தூக்கி கடலில் போட்ட பிறகு அடங்கி போனது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் தூக்கி போட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும். இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ள மகத்துவமும் உன்னதமானவரும் சொல்கிறது என்னவென்றால், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியானால் இவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இப்படிப்பட்ட தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னா, பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிக்க, நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார்.
இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி அவர் விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினாலே இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறதுனால, தேவனும் நாமும் நாமும் தேவனும் இப்படித்தான் வாழ வேண்டுமே தவிர, நம்முடைய இருதயத்திலே தேவனை காட்டிலும் வேறு எதையுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், மனிதராக இருந்தாலும், அந்நிய அன்பாக இருந்தாலும், அந்நிய அக்னி, இதெல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து நீங்கி போய்விடுவார். பிசாசுடைய நோக்கமே அதுதான். தேவனும் நாமும் பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, நீர் எனக்கு தந்தவைகள், நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு கூட ஒன்றாக இருக்கும்படியாக, அவர்கள் நம்மோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறேன். அதனாலதான் பரலோகத்தில் ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் ஒன்றாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து, இந்த ஜனங்கள், புறஜாதி ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுவார். எப்படி என்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 விதமான வாதைகள் அந்த எகிப்து தேசத்திலே எகிப்தியருக்கு வந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு வாதையும் வரவில்லை. அவர்கள் இந்த கோசேன் நாட்டை தேவன் விசேஷப்படுத்தி அங்கே ஒரு வாதையும் வராதபடிக்கு செய்தார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வண்டுகள் வந்தன, மற்ற ஜனங்களுக்கு பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வந்த போதிலும், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டிலே அந்த நாட்டை விசேஷப்படுத்தி ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளை, நியமங்களை கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணாமல் நம்மை ஒரு விசேஷித்த ஜனங்களாக அவர் வைக்கிறார். தேவன் நமக்கு மத்தியில உலாவும் பொழுது, தேவன் நாம் அவரை உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உடனடியாக வந்து நம்மோடு கூட வாழும்படியாக இவ்வளவு சமீபத்திலே தேவனை பெற்ற ஜாதி எது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கட்டளைகள், நியமங்கள் எல்லாம் வானத்துக்கு ஏறி அல்லது பூமிக்கு ஏறி, பூமியிலோ அல்லது சமுத்திரத்திலோ போய் தேடிக்கொண்டு வரக்கூடியதல்ல. அதெல்லாம் நம்முடைய இருதயத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கட்டளைகள், நியமங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதையெல்லாம் எங்கும் தேடி எல்லாம் ஓடி போய் அலைய வேண்டியதே இல்லை. நம்முடைய கைகளிலே அது, நம்முடைய நெற்றியிலே, புருவங்களுக்கு மத்தியிலே ஞாபக குறியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்து, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த சரீரம் தேவன் பரிசுத்த ஆவியாக நம்முடைய சரீரத்திலே ஒரு ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. அதிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், எவ்வளவு பரிசுத்தமாக வாழ வேண்டும், எவ்வளவு பயபக்தியாக வாழ வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நம்மை நாமே கெடுத்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் நம்மை கெடுத்தாலும் சரி, தேவன் அவர்களை கெடுப்பார். இப்படித்தான் பிசாசு நம்மை தேவனை விட்டு பிரிக்கும் பொழுது அவனை என்ன செய்கிறார்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அவனை விழும்படியாக செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அங்கே தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார்,
பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அங்கே தேவாலயத்திலே விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். அங்கே தம்மூசுக்காக அழுதார்கள். இது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும் பொழுது தேவன் விட்டு விட்டு வெளியே போவார். அப்படி தேவன் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய இருதயத்திலே தம்மூசுக்காக அழுகக்கூடிய அந்த துக்கமான ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. தேவனை காட்டிலும் சில விக்கிரகங்களைப் போல இருக்கிற மனிதர்களை கொண்டு வந்து இருதயத்தில் வைத்துக் கொண்டு பூஜிப்பது, தேவனுக்கு பலி செலுத்துகிறதை காட்டிலும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதெல்லாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலயமாகிய இருதயத்திலிருந்து வெளியே போய்விடுவார். இதுதான் பிசாசுக்கு மிகுந்த விருப்பமானது. அதே போல யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே கன்றுக்குட்டியை ஜனங்கள் வணங்கும் பொழுது மோசே என்ன செய்தான்? லேவியின் புத்திரரை இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் வெட்டி போடும்படியாக சொல்லும்போது 3000 பேரை அவர்கள் வெட்டி போட்டார். இப்படி விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது ஒரு பெரிய சங்காரத்தை தேவன் கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல சீத்திமிலே தங்கியிருக்கும் பொழுது மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ணும் பொழுது பாகால் பெயர் அவர்களை பற்றி கொண்ட பொழுது சூரியனுக்கு எதிரே அவர்களை தூக்கி போடும்படியாக செய்தார். என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கிற வசனங்களில் இதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் செய்த தேவன் அவருடைய நோக்கம் என்ன? ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கென்று விசேஷமாக தங்களை நேர்ந்து கொண்டவர்கள், அவருடைய வருகையில காணப்படக்கூடியவர்கள், அவர்கள் எங்கே இருப்பார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பார்க்கும்போது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இதுதான் தேவனுடைய விருப்பம். இதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார், இதற்காகத்தான் நம்மை அழைத்தார். அதுவும் எப்பொழுது அழைத்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். இதற்காகத்தான் நாம் வாழ வேண்டும். இப்படித்தான் இந்த ஜீவியத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். அதன்படி வாழ நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட வாழவும் நீர் எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கவும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதோ உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பரலோகத்திலே உம்மோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யும், தகுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.